ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இந்த ஒரு ட்ரிக் தெரிஞ்சால் போதும், இனிமேல் சோப்பை நீங்கள் வீட்டிலேயே பண்ணலாம். இதுக்கு தேவையானது ஒரு சோப் பேஸ் மட்டும்தாங்க. ஒரு பார் வாங்கியிருக்கேன் நான். இந்த பார் நமக்கு 8 to 9 சோப் வரைக்கும் வரும். அதுவும் நல்ல பெரிய சோப்பாகவே வரும். மார்க்கெட்டில் கொஞ்சம் சீப்பான குவாலிட்டியும் இருக்குது, கொஞ்சம் நல்ல குவாலிட்டியும் இருக்குது. நீங்கள் வாங்குகிற கடையில் குவாலிட்டி செக் பண்ணி வாங்குங்க. சோப் பேஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு எந்த கேடும் கிடையாது. ஒரு சிலருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும், ஒரு சிலருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும், ஒரு சிலருக்கு நார்மல் ஸ்கின் இருக்கும். நம்ம ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சோப் பேஸை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் அது சீக்கிரமாக மெல்ட் ஆகும். சின்னதாக கட் பண்ணும்போது இன்னொரு பெனிஃபிட் கூட இருக்குங்க. நம்ம எந்த அளவில் வேணுமோ, எவ்வளோ சோப் வேணுமோ அந்தந்த அளவில் தனித்தனியாக பிரிச்சுக்க முடியும். ஒட்டுக்கா நம்ம போட்டோன்னா கரையறக்கும் டைம் ஆகும். நம்ம எவ்வளோ சோப் பண்ண போகிறோங்கிற அளவும் தெரியாது. இதில் நான் 4 to 8 சோப் பண்ண போகிறேன். அதுவும் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணிக்கலாம். நான் பண்ண போகிறது டபுள் பாயிலிங் மெத்தட் தாங்க. அடியில் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கண்ணாடி பவுல், அப்படி இல்லைன்னா ஒரு சில்வர் பாத்திரத்தில் கூட பண்ணலாம். இந்த சில்வர் பாத்திரம் கொஞ்சம் அடி கனமாக இருக்கணும். இதே நம்ம கண்ணாடி பவுலில் வைக்கிறோம் அப்படின்னா கண்ணாடி பவுல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது கெட்டியாக இருக்கணும், லேசாக இருக்கக்கூடாது, விரிசல் விட்டு உடஞ்சிடும். முதல்ல நம்ம பண்ணுறது நீம் சோப்பு தாங்க. நீம் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, எந்த அலர்ஜியும் இருக்காது. இது ஆயில் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் செல்லுபடியாகும். சோப் பேஸ் இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது கூட வேப்பந்தலை ஜூஸையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டால் வேப்பந்தலை ஜூஸும் சோப் பேஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ரெண்டும் ஈவனாக மிக்ஸ் ஆனால் நமக்கு அந்த மிக்சிங் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம வேப்பந்தலையை கலந்து விடும் போதே அதோட குவாலிட்டி தெரியும். நீமோட ஸ்மெல்லு அப்படியே தெரியுங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் வேறு பண்ணி விட்டால் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்லேயே குவாலிட்டியான சோப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான டைம் கூட கொஞ்சம் கம்மி தான், அதிக நேரம் கூட எடுக்காது. இதை டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணும்போது டக்குன்னு பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப நேரம் அப்படியே வைக்கக்கூடாது. என்கிட்ட கொஞ்சம் பாத்திரங்கள் தான் இருக்கு, அதனால தான் நான் பிரிச்சு இனி 2-3 பாத்திரங்கள் சேர்த்து பண்ணிட்டு இருக்கேன். இதை ஆறெல்லாம் வைக்கக்கூடாது. டக்குன்னு இன்னொரு ஃப்ளேவருக்கான சோப் பேஸை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு அதுக்கான விட்டமின் இ கேப்சியூலாக சேர்த்துக்கணுங்க. விட்டமின் இ கேப்சியூலும் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் எல்லா சோப்லையும் விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சிலதுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீம் ரொம்ப ட்ரை எல்லாம் கொடுக்காது. இது நார்மலாக நம்ம லீஃப் அப்படியே எடுத்து நம்ம அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப ட்ரைனஸ் எல்லாம் கொடுக்காது. ட்ரைனஸ் ஆகிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்திக்கோங்க. இப்போ செகண்ட் சோப்புக்கான சோப் பேஸும் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் சேர்த்தது முல்தானி மெட்டியை ஆல்ரெடி மிக்சரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணியிருந்தேன். முல்தானி மெட்டியில் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். எங்களுக்கெல்லாம் ட்ரை ஸ்கின்னால நான் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். அதையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கலந்துரும் பாருங்கள், அப்படியே நுரைச்சிருக்கு. இதுக்கும் விட்டமின் இ கேப்சூல் போடணும். எல்லா சோப்புக்கும் விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணும்போது அதோட குவாலிட்டி இன்னும் நல்லா காமிக்கும். இதோட ஸ்மெல்லு கூட சூப்பராக இருக்குங்க. இப்போ மோல்டில் அப்படியே நம்ம ஊற்றிடணும். ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவினா சோப்பு ஒட்டாமல் வரும். இப்போ நீம் சோப்பும் ரெடி, முல்தானி மெட்டி சோப்பும் ரெடி. அடுத்து தேர்ட் சோப் பேஸும் ரெடி ஆயிடுச்சு. 2 பாத்திரம் இருக்கனால டக்குன்னு அதையும் மாற்றி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு முல்தானி மெட்டி நான் ஆல்ரெடி குளியல் பொடியோட வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து 3 ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். நல்லா போட்டு கலந்து விடணும், கட்டி இல்லாமல். ஏன்னா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால தான் பேஸோட அந்த குளியல் பொடி பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. முல்தானி மெட்டியும் குளியல் பொடி பவுடரும் சேரும்போது அது சூப்பர் ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற குளியல் பொடியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதுவும் நிறைய ஹெர்ப்ஸ் இருக்குது. இதுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு விட்டமின் இ கேப்சூலும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஈவனாக விஸ்க் பண்ணிக்கணும். இதை ஏன் நான் விஸ்க் பண்ணுறேன்னா இதில் நிறையா பச்சை பயிறு அது இது நிறைய ஹெர்ப்ஸ் போட்டிருக்கறனால இந்த பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ அதெல்லாம் இல்லாமல் பிளெயின் ஆகிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா குளியல் பொடி சேர்த்தும் போது ட்ரை ஸ்கின்னால எங்களுக்கு ட்ரை ஆகிடும். இப்போ மோலில் தேங்காய் எண்ணெய் கலந்து அதையும் ஊற்றிடணும். நான் பாதி தாங்க ஊற்றிருக்கேன். பாதி இன்னொன்று நம்ம சாப்பாடெல்லாம் வாங்கும்போது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் கொடுப்பாங்களா, அதில் கூட ஊற்றி வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இப்போ கடைசியாக 4th சோப்பு. இதுக்கும் சோப் பேஸை மெல்ட்டுக்கு வச்சாச்சு. அது டபுள் பாயிலிங் மெத்தட் தான். நான் மஞ்சத்தூள் சோப் தான் பண்ணுறேன். பெண் குழந்தைங்களுக்கு மஞ்சத்தூள் சோப் ரொம்ப நல்லதுங்க. மஞ்சத்தூள் தண்ணியில் போட்டோடனே கலர் மாறிடுச்சு. இதுக்கும் விட்டமின் இ கேப்சூல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முகத்தில் மஞ்சள் கலர்லாம் வராது. ஏன்னா சோப் பேஸ் அந்த கலரை எல்லாம் எடுத்துரும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மோடில் ஊற்றும் போது தேங்காய் எண்ணெய் தடவி ஊற்றணும். இப்போ ஊற்றி ஒரு 3 மணி நேரம் நல்லா அதை செட் ஆகிறதுக்கு விட்டுறணும். அதை ஆட்டக்கூடாது, அசையக்கூடாது, இருந்த இடத்துல அப்படியே விட்டுறணும்.
நம்ம நிறைய பண்ணனால மிச்ச சோப் பேஸோட அந்த மிக்சிங் எல்லாம் இருக்கும் எல்லாமே ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் நேரம் வெயில்லையும் வச்சாச்சு. அதோட அழகை பாருங்களேன். இப்போ எல்லாம் பிரிச்சும் எடுத்தாச்சு. பிரிக்கிற வீடியோ இதோட அட்டாச் பண்ணுறேன். யாருக்கா தேவைப்படுறதுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சோப் பேஸுக்கு இந்த மாதிரி மோல்டு தாங்க வாங்கியிருக்கேன். அது கையில் தொட்டாலே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. நான் அடிக்கடி பண்ணுறனால என்கிட்ட மோல்டு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டீ குடிக்கிற டம்ளரில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் மோல்டெல்லாம் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல் தாங்க. சோப் வந்து 5 நாள் 6 நாள் தான் வரும். ஏன்னா நம்ம எந்த ஹார்டான கெமிக்கல்ஸும் நம்ம சேர்த்தலை. நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி 4 ஃப்ளேவர்ட் சோப் தான் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம். இதுக்கு தேவையானது கொஞ்சம் டைம் மட்டும்தான். நான் பேப்பர் கப்பில் கூட ஊற்றிருக்கேன் பாருங்கள். அப்படியே வந்துடும். நம்ம எப்படி ஊற்றுறோமோ அதோட ஷேப் வந்து அப்படியே வரும். எந்த வேலையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கைக்கும் எந்த அலர்ஜியும் இருக்காது. நம்ம ஃபேஸ்க்கெல்லாம் போடும்போது நல்லாயிருக்கும். அதுவும் இப்போ இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. இனிமேல் அந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும் நம்ம வீட்லேயே பண்ணும்போது. இப்போ எந்த ஸ்கின் டைப்ஸாக இருந்தாலும் நம்ம வீட்லேயே சோப் தயாரிச்சுக்க முடியும். இதுக்கு தேவைப்படுற டைம் வந்து வெறும் 10 மினிட்ஸ் தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,